பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எங்கே இருக்க வேண்டும், எங்கே இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை எங்கே வைக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க, நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கும்போது கர்த்தர் அங்கே உங்களை ரட்சிக்கிறக்காக உங்களை கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே கர்த்தர் செய்வதில்லை. எதை செஞ்சாலும் அவருடைய பார்வையில் செய்யும்போது அது நன்மைக்காகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு மோசையை கொண்டு வளர்க்க முடியாமல் ஒளிச்சு வச்சு நைல் நதியில் விட்டா அவருடைய தாய். ஆனால் திரும்ப அவளே வந்து பால் கொடுப்பதற்கு வைத்தது யார்? எந்த பார்வோன் அடிக்க நினைத்தானோ அதே இடத்துல வைத்து வளர்த்தது யார்? எலியாவை கொல்லணும்னு நினைச்சானோ அதே இடத்துல கர்த்தரே தெய்வம் என்று முழங்க வைத்தது யார்? எதை செய்தாலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்காதுங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல காத்திருக்கோமா? நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் கேட்டேன். இங்கே கொண்டாந்து நான் இவங்க மத்தியில் என்ன செய்ய? இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இவர்களும் ரட்சிக்கப்படணும். இவங்க கெட்டு போகணுமா? இந்த பார்வை தான் இல்லாமல் போச்சு. மனக்கண்கள் இருக்கே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறதில்ல. இருக்கக்கூடாத இடத்துல இருந்தவர்களுக்கு என்ன சம்பவித்தது? அன்றைக்கு ஆதாம் தேவன் வைத்த இடத்தை விட்டு ஒழிந்து கொண்டான். அவனுக்கும் நமக்கும் சேர்த்து சாபத்தை சம்பாரித்து வச்சுட்டு போனான். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து கையில் வைத்து கொண்டு நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திற்கு 4வது வசனத்துக்கு உங்களை திருப்பிக்கங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு எல்வி, எந்த துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு எல்வி, எந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து இன்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து இன்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிலை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தனில்ல, மன வேண்டுதல் கேட்டிடும். மன வேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன்.
எல்லாம் எடுத்திருப்பீங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். நல்ல கவனிங்க. இவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? எந்த பிரேதம் செத்தா கூட பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது? தகப்பன் தாய் செத்ததை பார்க்கவே கூடாது. இவன் செய்த முதல் தவறே ஒரு சிங்கத்தை சிங்கத்தை கிழிச்சு போட்டான். வீரத்துக்கு அடையாளம். ஒரு கழுதை தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொன்னான். பலசாலி. ஆனால் செத்த சிங்கத்தை திரும்ப போய் பார்த்து அந்த தேன் எடுத்து என்ன செஞ்சான்? சாப்பிட்டான். எங்கே போகக்கூடாதோ அங்கே போவான், எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருப்பான். காசாவில் போய் ராத்திரி உட்காந்துருப்பான். பெலிஸ்தியர் பின்னாடி இருக்கான்னு இவனுக்கு தெரியாது. நடு ராத்திரியில் கதவை தூக்கிட்டு தாப்பாலோட பிடிங்கி எடுத்துக்கிட்டு என்ன செய்வான்? மேலே நடந்து போவான். எனக்கு கண்வானுடைய நல்ல பலமுள்ளவன் தான், நல்ல பலமுள்ளவன். ஆனால் அந்த பலத்தை எதுக்கு பிரயோஜனப்படுத்தினான் தெரியுமா? தேவையில்லாத காரியத்துக்கு. பெலிஸ்தியர் பார்த்தாங்க இவனுடைய பலவீனம் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் பழகின அந்த சிநேகமாக இருந்த தெளிலாளை பயன்படுத்தினாங்க. இவன் எங்கே இருக்க வேண்டிய? நியாயாதிபதியாக இருக்க வேண்டியவங்க. நியாயம் விசாரிக்க வந்தவர் நியாயாதிபதி. ஆனால் எங்கே போய் படுத்து கிடக்காரு? இவர் நியாயத்தை எங்கே போய் சொல்ல? இவர் எங்கே வந்து படுத்திருக்காரு? தெளிலாளுடைய மடியில் படுத்து கிடக்காரு. வாசிங்க. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிகாரிகள் போய் இவங்க தெரிஞ்சாங்க, ஓ இவனுக்கு இது ஒரு பழக்கம் இருக்கா, அப்போ இவன் எங்கே இருப்பான்? அவனை கண்டுபிடிக்க என்ன? தெளிலாள் மடியில் இருப்பான். அப்படியா? அவளை வச்சே தான் இவனை என்ன செய்யணும்? நயம் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் தெரிஞ்சு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிற இடத்த என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மளை எல்லாம் வைக்க வேண்டிய நேர்த்தியான இடத்த தான் வச்சுருக்காரு. நாம தான் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடறோம்? போயிடுறோம். இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டோம். படிக்கிற காலத்தில் படிக்க வேண்டிய பள்ளிக்கூடத்துக்கே போகிறதுக்கு வரணும். பிள்ளைய கொண்டு செய்யுங்க, எப்போ கொண்டு விடுங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகாது. உடனே அப்பா அம்மா பரவாயில்ல பிள்ளை அழுது வந்துடுவோம். அப்படி வந்துட்டா எப்படி படிக்கும்? அது இருக்க வேண்டிய இடத்துல தாங்க இருக்கணும். ஏன்னா அந்த தவளை மாதிரி இருக்கிற இடத்துல சத்தம் போட்டு தன்னையும் காட்டி கொடுத்து அழிச்சிக்க கூடாது. நம்ம எங்கே வச்சாரோ அங்கே எடுத்து இருக்கணும். இந்த சிம்சோன் நியாயாதிபதியை வைத்தார். ஆனால் இங்கே தெளிலாள் மடியில் வந்து பயந்து அப்படி ஆனந்தமாக படுத்து கிடக்கிறான். காரணம் என்ன? இச்சை, ஆசை. பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க? வாசிங்க. அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிகாரிகள் ஆள் அனுப்பி, நீ அவனை நயம் பண்ணி. நீ என்ன பண்ணி? நீ அவளை நயம் பண்ணினா என்ன அர்த்தம்? இதான் லவ். லவ்ங்கிறது கடைசியில் எங்கே போகுது? எல்லாத்தையும் இழந்து கேவலமாக நிற்கிற அளவுக்கு கூட கொண்டு போயிடும். அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா வேணாம்பா, நானா பொண்ணை தேடிக்கிறேம்மா. கடைசியில் ஒன்றா வந்து புலம்பிக்கிட்டு நிற்பான். எனக்கு அன்பானுடைய அன்ன வஸ்திர விவாகம் யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. ஆமாம், அதை விட்டு கொடுக்கணும்ல. இன்னைக்கு அநேக நேரம் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அது என்ன இண்டிவிஜுவல் ரைட்ஸ்? தனி உரிமை. எனக்குன்னு உரிமை இருக்குங்க. நிச்சயமாக கல்யாணத்தில் பிடிக்குதான்னு சொல்கிற உனக்கு உரிமை இருக்குது. ஆனால் பெற்றோர் பார்த்து வைக்கிறது கடமை, மறந்துடக்கூடாது. இந்த சிம்சன் எங்கே போகக்கூடாதோ போனால், யார்கிட்ட ஸ்நேகம் கொள்ளக்கூடாதோ ஸ்நேகம் பண்ணான். பெலிஸ்தி இடத்துல தான் போய் திருமணம் பண்ணான். அங்கே தான் பழமொழியும் சொன்னான். ஏன்னா எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. அவங்க ஒரு பழமொழி சொன்னான். நியாயாதிபதிகள் 14:14 பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. அவனே கடைசியில் என் கிடாரியினால் உளப்பட பிறந்த நீங்கள் இதை சொல்ல மாட்டீங்க, கண்டுபிடிப்பதில்லைன்னா. எனக்கு அன்பாருடைய சிம்சோனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கே காரணம் என்ன தெரியுமா? பெண் தான். அது மட்டும் இல்லை, அவன் மடியில் படுத்துக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற மாதிரி நினச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தான்.
தேவன் கொடுத்த அந்த வரத்தை வீணில் வழங்கக்கூடாது. என் நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவருடைய நாமத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாய் வழங்க. ஏன்னா அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம், மேலான நாமம். ஆமா, நம்ம பாடுறோம்ல, வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போது மேன்மிக ஸ்தோத்திரம்னு பாடுறோம். இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் துணக்கு துணை எனக்குன்னு பாடுறோம். எனக்கு அன்பானே அவருடைய நாமத்தை வீணா என்ன செய்யக்கூடாது, வணங்கவே கூடாது. இவர் நசரைய விரதம் கொண்டவன் 7 ஜடைகள், அவனுக்கு 7 பிரதிஷ்டைகள். இதெல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னால் நான் செய்தியை கொடுக்க முடியாது. 4 நாளைக்கு இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கணும். 7 ஜடை 7 பிரதிஷ்டைகள். பிரதிஷ்டையை உடைக்கவே கூடாது. உடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் மடியில் போய் படுத்துக்கிட்டான். இவன் பார்த்தான், சரி எதிராவளி அவன் எங்கே இருப்பான், அவன் எங்கே இருக்க போகிறான், தெளிலான் மடியில் கிடப்பான். இருக்கக்கூடாத இடத்துல இருந்தான். உடனே அங்கேருந்து பெலிஸ்தியர் அதிபதிகள் தங்களை ஆளை அனுப்பி நீ எப்படியாவது அவரை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறது எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்றார்கள். அடேங்க அப்பா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஏன்னா ஐஸ்வர்யம் சேர்க்கிறவனுக்கு அதே அவனுக்கு கேடாமைன்னு வேதம் சொல்லியிருக்கு. பிரசங்கி 5:13 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். ஐயா, அதை ரொம்ப நம்ம படித்து பார்த்தா எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மைதான், என்னக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. 5:13 சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அதுதான் இன்னைக்கு நிறைய வீட்டில் சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு கேட்டால் பிரதர் பாட்டி தனியாக படுத்திருந்தாங்க, பாட்டிக்கு அவனுக்கு என்ன சண்டையா, இல்லை பாட்டிக்கு அவனுக்கு என்ன சொந்தமா, 40 பவுன் 5 பவுன் பீரோவை வச்சு சாகிற வரைக்கும் பீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தா. ஐஸ்வர்யத்தை சேர்த்தா இருக்கிற நிம்மதியும் போயிடும். தேவைக்கு வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஐஸ்வர்யமே வாழ்க்கையில் பிரதானமாயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஐஸ்வர்யம் தான் அழிவு கொண்டு. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் என் வீட்டுக்காரர் கட்டி வச்சுட்டு போன வீடு அன்னைக்கு அந்த நாளில் 40-50,000 ஒரு இப்போ 1,90,00,000 ஒரு இப்போ 1 கோடி ரூபா வருது. பிள்ளை சொல்லுது என்னைக்கு சாவமா அப்படிங்குது. ஏன்னா அதை சீட்டை கட்டினதான் இது, பேசாமல் இருந்தால் கூட நிம்மதியாக படுத்திருப்பாங்க. ஐஸ்வர்யம் தனக்கு கேடு உண்டாக சேகரிக்கப்படுகிறது. இந்த ஐஸ்வர்யத்தை தான் அவளை காட்டி மயக்குனாங்க. ஒவ்வொருத்தரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு கருவேன், நீ அவனை என்ன செய்யணும், மகாபலம் எதுனால எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. அவள் பார்த்தா கேட்குறா பாருங்க, வாசிங்க. அப்படி சொன்ன உடனே சிம்சோனை மடியில் படுக்க வச்சுட்டு இவ பேசுகிறா. உன்னை அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். நேசிக்கிற பெண் இப்படி கேட்பாளா? மனைவி இப்படி கேட்க மாட்டா. ஏன்னா இவர் சிநேகம் வச்ச ஸ்ரீ, மறந்துடக்கூடாது. மனைவிக்கும் சிநேகிதிக்கும் வித்தியாசம் இருக்கு. மனைவி என்பவள் யார்? தேவன் தந்த ஈவு. அவள் புருஷனுக்காக தன் உயிரை கூட கொடுக்க சித்தமாவான். கவியரசர் கண்ணதாசன் சொன்னா, குணம் இருந்தும் தவறு செய்வாள் குழந்தைக்காக ஒருத்தி, இந்த கொடுமை செய்ய உடன்படுவாள் குடும்ப காக்க ஒருத்தி, படித்திருந்தும் வேலையின்றி பள்ளி கொண்டாள் ஒருத்தி, திரை படத்தொழிலில் ஆசை வைத்து பலியானாள் ஒருத்தினார். ஒரு பிள்ளைக்காக தன்னுடைய ஜீவனை கூட கொடுப்பா. தான் சாப்பிடாம தன் பிள்ளைக்கு கொடுப்பா, தான் சாப்பிடாம வந்து புருஷனுக்கு கொடுப்பா. ஆனால் இவ புருஷன் இல்லை, சிநேகிதி. அதனால தான் வேதம் சொல்லுது,
மீகா 7:5 சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். அப்போ சிநேகிதிக்கு அதுதானே, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல். சிம்சோனுக்கு இது தெரியாம போச்சே. எச்சரிக்கையாயிரு, ஏன்னா மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தாய்க்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறாள். மகள் தன் தாய்க்கு விரோதமாக, மருமகள் தன் மாமைக்கு விரோதமாகவும் எழும்புகிறார். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மறந்துடாதீங்க, அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி தான் யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி வைத்தார். அங்கே தான் எகிப்தில் வச்சார் பந்தி. இவங்கெல்லாம் எல்லாம் அரிசி வாங்க போனாங்க, சோத்துக்கு தானியம் வாங்க. அங்கே படகு வைக்கப்பட்டது. யோசேப்புக்கு ஒரு படகு வச்சு அவன் பென்யமீனுக்கு ஒரு பங்கை எடுத்து கொடுத்தான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் நிறைவேறாமல் போகாது. ஏன்னா என் பகைஞர்கள் கண்களின் முன்னே எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி, ஆண்டவர் அழகாக நமக்கு சொன்னார்ல, கர்த்தரின் மீட்பரா இருக்கின்ற தாழ்படையே, கர்த்தரின் மீட்பரா இருக்கின்ற தாழ்படையே. எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி சுகத்தைலங்கள் கொண்டு சேர்த்து சுகமாய அபிஷேகம் செய்வார், சுகமாய அபிஷேகம் செய்வார். கர்த்தரின் மீட்பரா இருக்கின்ற தாழ்வடையே, கர்த்தரின் மீட்பரா இருக்கின்ற தாழ்வடையே. கர்த்தரின் மீட்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு அன்பானவர்களே, சிநேகிதி மனைவிங்கிறவங்க கேட்டால் கோபம் வருது, சிநேகிதி கேட்டால் சொல்லிடுவார், எங்கே இருக்கேன் உன்கிட்ட தான் இருக்கேன். அவன் கேட்குறா, உன் மகாபலம் எதினாலே உன்னை சிறுமைப்படுத்துக்கு எப்படி முடியும்? இவர் உடனே பார்த்தாரு, சிநேகிதிட்ட விளையாடுறாரு. எப்படி விளையாடுறாரு? அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனி நாற்கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷரை போலாவேனா. உடனே பெலிஸ்தியர்ட்ட போய் சொல்லியிருப்பா, 7 கொண்டு வாங்க. அவன் அத்தனை பேர் ஓடிருப்பான். இதானா கொண்டாரம் கொண்டாந்து கட்டிட்டு என்ன சொன்னா, சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே எப்படி போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். ஏன்னா அந்த வல்லமை இருந்துச்சு. திரும்ப உடனே பார்த்தா, இதோ என்னை பரியாசம் பண்ணி, என்ன பரியாசம், என்ன கேலி பண்றப்பா, உன் பலத்தை எதனாலன்னா கேட்ட பொய் சொல்றதா அந்த ஓதரா சொல்லு. அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காது இருக்கிற, அடுத்த ஆள் சொல்லாம இருக்கு, ஒண்ணுக்குமே ஆகாம இருக்கிற புது கயிறுகளால் எனக்கு இது வாசிக்கும் போது ரொம்ப யோசனை வச்சு, புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனை போலாவேன் என்றான். அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி, திருப்பி உடனே ஓடுங்களா எல்லாரும் புது கயிறு வாங்கிட்டு வாங்க அடுத்து சொல்லிட்டான். உடனே 50 பேர் கயிறுக்கு ஓடலாம். அதையும் கொண்டாந்து கட்டிட்டு இவன் சொன்னா, சிம்சோனே பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். உடனே என்ன பண்ணா, ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். ஏன்னா இவன் கதவை தாப்பால தூக்கி நிலையோட வச்சுட்டு போறவனுக்கு இதெல்லாம் பெரிய காரியமா? யானை பசிக்கு சோளப்பொரியாம்பாங்க நம்ம நாட்டில் பழமொழி. யானை பசிக்கு சோளப்பொரினா என்ன ஆகும்?
அது மாதிரி சிம்சோன் இருக்கிற பலத்துக்கு இது கயர் என்ன? திரும்ப உடனே கேட்குறா, வாசிங்க. பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். உடனே அவர் சொல்றாரு. அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை, கிட்டத்தட்ட சொல்றதுக்கு வழிக்கு வந்துட்டான். ஏன்னா அவனுடைய பிரதிஷ்டை எங்கதான்? ஜடை. 7 என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு பாவோடு பின்னினா ஆகும். ஆமாம், அவனே பார்த்தா பின்னி ஆணி அடிச்சு விட்டான். ஏன்னா சிசராவுக்கு ஆணி நெத்தியில் அடித்தாங்க, இவனுக்கு எங்கே அடிச்சுட்டாங்க? அடிச்சனால இப்போ சொன்னா, சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். உடனே அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். பாவு கட்ட எவ்வளவு கனம் இருக்கும்? தறி போடவர்கள் கேட்ட சொல்லுவாங்க, நெசவு பாவு சுத்துறது. அந்த கட்டையோட ஆணியோட புடுங்கி எந்திரிச்சான். இப்ப கேட்கிறா பாருங்க. அப்பொழுது அவள் அவனை சிம்சோனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராது இருக்க எப்படி இருக்கும்? உன்னை சிநேகிக்கிறேன் என்று. கூட இருக்கிற மனைவி கேட்டாலே கோபம் வருது, எங்க இருக்கு? இவர் இங்க இருந்துகிட்டு கேட்டா எப்படி சொல்லுவாரு? உன் இருதயம் என் கூட இல்லை. ஏன்னா இச்சை, மாம்சீக இச்சை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த தெளிலாள் இவருக்கு மனைவியா? இல்லை. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி தான் கடைசியில் திரும்பி வீட்டுக்கு போனான், என் மனைவியோட சேரணும். இல்லைப்பா, அவன் இன்னொருத்தர் கொடுக்கப்பட்டாச்சுட்டான். இவர் உடனே அந்த கோபத்திலைக்கு ஓடியாந்தவர் இங்கே வந்து படுத்து கிடக்கார். இவ கேட்குறான், உன் இருதயம் என்னோடு இராவிட்டால் உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறது சாகத்தக்கதா அவனுக்கே செத்து போக மாட்டான்னு வந்துருச்சு. அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்திட்டான். கடைசியில் என் பலம் எதுலங்கிறத சொல்லிட்டான். இவ பெலிஸ்தியர்ட்ட சொன்னா, இப்போ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? என் தலைமயிரை வெட்டிட்டா என் பலமெல்லாம் போயிடும். ஓஹோ, அப்போ மடியில் படுக்க வச்சு இப்போ முடி வெட்டும் போது நிறைய பேர் தூங்கிடுறோம்ல, தலையை தடவைனா தூங்கிடும். சிம்சோனை படுக்க வச்சு அப்படி நல்லா தலையை தடவோட அவனுக்கு என்ன வந்துருக்கு? அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மே வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, மடியில படுத்து எந்திரிக்கிற மாதிரி நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். சரி, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அல்லேலூயா மாவரைக்க வைத்தார்கள். நியாயாசனத்தில் இருக்க வேண்டிய தெளிலால் மடியில கிடந்து இப்ப சிறைச்சாலைக்கு கொண்டு வந்து மாவரைக்க கண் பிடுங்கப்பட்டு மாவரைக்கிறவனா இருந்தான். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா மதிப்புங்க. நாம் எங்கே இருக்கிறோம்? நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, என் புருஷன் என்னோட பேசுகிறதே இல்லைங்க, 100 வீட்டிலே உட்காந்துருக்கான். நிச்சயமாக சொல்கிறேன், மனைவிங்கிற பாத்திரம் வேற, சிநேகிதிங்கிற பாத்திரம் வேற. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், சிநேகிதனை விசுவாசிக்காத. மனைவிங்கிறவ சொந்த மாம்சம். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் இதற்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? எனக்காக ஒரு வார்த்தை நீங்களும் ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த ஊழியம் 2 கண்ணும் தெரியாத மக்கள் மத்தியில் நடக்கிறது. அவங்க எப்போதும் ஐயோ எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டு தான் வருவாங்க. அவர்களுக்கு நான் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகனம் அனுப்பணும், மத்தியானம் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறேன். எப்படியாவது அவர்களும் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் சத்தியத்தையும் சொல்லி ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுத்து
சரீர பிரகாரத்தையும் கொடுத்து தான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தில் உங்களுக்கு பாரம் இருந்தால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு நாள் உணவு கொடுப்பதற்கு உதவலாம், ஒரு நாள் வேன் வச்சு கூட்டிகிட்டு வரோம் அதுக்கு வாடகைக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கத்துக்கு சொந்தக்காரன் மனசார வரமாட்டான், இந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, கண்ணாக உதவுகிற பார்வையற்றோருக்குரிய ஊன்றுகோல்களுக்கு உதவலாம். கட்டுமான பணியில் எத்தனையோ பாதி நிற்று கிடக்கு, இதை செய்வதற்கு உதவலாம். ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தாங்கலாம், எத்தனையோ காரியம் உண்டு. எப்படி பிரதர் நாங்கள் எப்படி தொடர்பு கொள்வது? இங்கே செல்ஃபோன் நம்பர்கள், விலாசம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். மணி ஆர்டர் வாயிலாகவோ அல்லது ஃபோன் வழியாக ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற, ஆறுதலற்று இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கனே, நல்ல சுகம் பெற்று வரணும்னு மனமுடைந்து இருக்கிற உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாமல் மனவேதனையோடு உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு மனோவாவுக்கு அன்று கொடுத்தது போல என் தேவன் தர வேண்டும் என்று உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோர், வாலிப தம்பி, தங்கையர், அன்பு சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.